பாவம் மனுஷனுக்கு அம்மா வாழ்ந்த ஜெயில ஆக்கி அச்சில வச்சுக்கிறானுங்க. தொட்டு விட்டுருவோம் அண்ணனை. டேய் பரோல்ல வந்திருக்காரா, ஊர் அறிய இன்னொரு சம்பவம் பண்ணாருன்னா ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனையா மாறிடும். அப்ப என்னதானே பண்றது? ஆமா, அவனுக்கு தூக்கு கன்ஃபார்ம். ஆனா அந்த குழந்தைக்கு எதுனா ஆச்சுன்னா நமக்கு தான் லா அண்ட் ஆர்டர்ல இஷ்யூ ஆகும். அப்படி ஆச்சுன்னா கரிகாலனை என்கவுண்டர் பண்ணிடுங்க. தடுக்க யாராவது வந்தா சரி, மீதி 34 புல்லட் சரி, தவிர்க்க முடியாத சேதாரம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்து. சூப்பர் கால் பண்ணா ஃபயரிங் ஆர்டர் இஷ்யூ பண்றேன்றாரு. என்ன பண்ணலாம்? திறக்க மாட்டீங்களா? டேய் டேய் டேய், யாராச்சும் உங்க அம்மாவை இப்படி பார்த்துருப்பீங்களாடா? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பழி தீர்த்திருப்பேன். டேய் 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 வீசு குமரா மூர்த்தி, என் விசுவாசம் யாருமே இல்லையாடா வெளில? ரெடியா இருக்கானு மொத்தம் பொருளை வச்சுட்டு எல்லாத்தையும் மட்டும் என் உண்மையான விசுவாசம் இல்லை தான் வச்சுக்க. அவனை கண்டிப்பா தான் செஞ்சிருப்பான்டா, அவனை கண்டிப்பா தான் செஞ்சிருப்பான். அண்ணன்டா, இவர் தம்பி அவன் அண்ணன் கொண்டான். இப்போ இவரை தம்பியை கொல்ல போறான். அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஜெயில் தான் கதின்னு இருக்கு போல. அதுக்கு முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். வாடா. கரிகாலன் வர வரைக்கும் வெயிட் பண்றோமா? இல்ல மச்சான், உருவக்கூடாது மச்சான், எப்படி போடணும் மச்சான்? அவன் மயங்கிட்டா, வழியில் மயங்கினது மட்டும்தான் அவனுக்கு தெரியணும். தலையை எடுத்தது அவனுக்கு தெரியவே கூடாது. என்னடா சொல்றாரு? சிக்னல் பவர் நாடினானே, இப்போ அவன் உடம்புல இருந்து தலை போறதை தடுக்கிற பவர் கூட இல்லாம போறான் பாரு. நானும் நல்லா இருக்கேன். கரிகாலனை நம்பாது. அடுத்த 28 வருஷம் அவன் ஜெயில தான் இருப்பான். அதனால வெளியே இருக்க கொஞ்ச நேரத்துல அவன் அவுத்து போட்டு ஆடணும்னு நினைப்பான். அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு அப்படிதான் மூளை வேலை செய்யும். வேற ஏதாவது சொல்லணுமா? வேற என்ன? அது அவசரம் மட்டும் பட வேணான்னு சொல்லு. அவசரப்பட்டுதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். எந்த அளவுக்கு நான் 28 வருஷம் கழிச்சு அவன் கூட ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதுங்கிறதுக்காக அந்த 28 வருஷத்தையும் சகிச்சுக்கிற அளவுக்கு மாறிட்டேன். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வாழ்றதுக்காக என் கரிகாலனோட கனவோடு. அதனால நடுவில் நெஞ்சு வலின்னு கூட அவனை சித்திர வேணான்னு சொல்ல. நான் அவனை மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அப்ப இருந்த மனநிலையில அவன் உங்ககிட்ட சொல்லல. ஆனா மனசு மாட்டேன்னு என்கிட்ட சொன்னான். நான் அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு.
மறுபடியும் வந்துட்டேனே. தங்கத்தை பார்த்து கண்ணை கொட்டுட்டு போடா. சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். உங்களுக்கு தேவையானது இப்போ உங்கள் கமிஷன் தானே சார். இருங்க சார். நீ உள்ள நாங்க பாத்துக்கிறோண்ணா. பொண்ணிய போட வேணான்ற கீழே பொருளா என்னடா போடுன்னு போடுறாடி போடுறா என்ன இல்லை நானாண்டா தர்றது கீழே சார் அவர் கொஞ்ச நேரம் விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் இந்த மோதிரம் செயின் கம்மல்லாம் சேர்த்து ஒரு 70-80,000 வரும் சார். அவனை இன்னைக்கோ நாளைக்கோ அத்தை வாரமோ இல்லை அத்தை மாசமோ முயற்சி பண்ண மன்னிச்சிடலாம்டா. ஆனால் நீ இதை அவசரப்பட்டு செஞ்சேன்னு வையேன், வாழ்க்கை பூரா ஏன்டா செஞ்சுருந்தாண்டா யோசிப்ப. அது ஒரு நரகம்டா. வேணாம். டேய் வீட்டுக்கு வர்றா. கரிகாலனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் ஹீமன் மாதிரி இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தா சேர்ந்த நம்மளும். ஆனால் அவன் கண்ணுக்கு இன்னும் அவன் சாதாரண மனுஷனாக தான் தெரிஞ்சான். சுபாஷே கொல்லாமல் மன்னிச்சவன் சேலையூர் சரவணை எங்கே கொண்டு இருக்க போகிறான். தான் கொலை பண்ணதான் வெளியே வந்தேன்னு மீடியா முன்னாடி ஒத்துக்கிட்டு சேலையூர் சரவணிட்ட மன்னிப்பும் கேட்டான். அல்பத்தனமாக ஜெயிலில் இருக்கும்போது ஃபேன் காத்துக்கு ஆசைப்பட்டவன் அவன் தான் கனவுலையும் நினச்சி பார்க்காத தன்னோட தென்றலே அவனுக்கு திரும்பி வந்தபோது அதை விட அவனுக்கு வேறு என்ன வேணும்? அண்ணனோட தம்பி ஒரு படி மேலே போய் சுபாஷை மன்னிக்கிறதுக்காக கவர்னர் கிட்ட கர்ம மனு கொடுத்தான். எப்படியோ இல்லை ஏதோ ஒரு வழியா எல்லாருக்குள்ளே இருக்கிற வெறுப்பெல்லாம் அடங்கி கொஞ்ச நாளைக்கு மனுஷனாக மாறிட்டாங்க. அது எவ்வளோ நாளும் தெரியாதது. அதுக்கு கம்பெனி கேரண்டி இல்லை. டேய் அவன் செஞ்சது தப்பு தான்டா. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? அவன் ஜெயிலே இருந்தா இன்னும் மோசமாக தாண்டா போவான். வெளியே வந்தாலாச்சும் ஒரு 4 பேரை பார்ப்பான், பக்கத்து விட்டு பாப்பாங்களோட விளாட்லாம், கானா கச்சேரி கேட்கலாம், கோயிலுக்கு போகலாம். இப்படிலாம் இருந்தால் தானடா மனசு லேசாகும். இப்போ தானடா செஞ்சு தப்ப உணர்வான். அது நீ செத்தாலும் நடக்காது. டேய் என் பிள்ளைக்காக நான் சாவறதுக்கு தயாரா? அவங்க அம்மா சொன்னதை செஞ்சது. இந்த உலகம் ஒரு நாடக மேடனா இந்த உலகத்தோட நாடகத்தை நடத்துறது அவங்க அம்மா. போனோம் வாயை பிறந்த கதையா கண்ணை திறந்து தோலை உரிச்சிடுவேன்னு அவங்கள மிரட்டி காலம் போன காலத்துல செஞ்சும் காட்டி நட்சத்திரமா ஜொலிச்சு ஒப்பாரியா கவிக்கிட்ட ஒப்பிச்சு மத்தவங்களை சிரிக்க வச்சு கோவலனை சிந்திக்க வச்சு கோவலன் தற்கொலை வழி போக்கனா அம்மா வர கரிகாலன் உயிர்த்தலை. இது எல்லாத்துக்கும் மேல இப்படிதான் அது உயிரோட இருக்க சொல்ல அவனுக்காக உடம்பு பற்றி நாக்கி போடும். இப்போ அவனுக்காக செத்தம் உடம்பு பற்றி எனக்காக வழிகாட்டு. இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவி அவங்க அம்மா சாவதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அனுப்பின கருணமுன லெட்டர் இப்போ ஜனாதிபதி ஆண்டவே அனுப்பிச்சிட்டாங்க. பல அம்மாக்களோட ஆசை ஏங்கி தேங்கி இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவோட கடைசி ஆசையும் அணையாத ஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் நடந்தது அவங்க அம்மாவால தான் நாங்களும் உறுதியா நம்புறோம், அவங்களும் உறுதியா நம்புறானுங்க. அம்மாவை தவிர வேறு யாரால எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய முடியும் சொல்லுங்க?